என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். என் அன்புக்குரியவர்களே, தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது வெகு நாட்கள் கழித்து இந்த யூடியூப் வழியாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பேசுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், யோசுவா, நீ பயப்படாதே, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூடவே நான் இருக்கிறேன் என்று சொல்லி யோசுவாவை ஆண்டவர் தைரியப்படுத்தினாராம். என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், வேலை ஸ்தலத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், தொழில் காரியத்தில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? விசுவாச நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கிறீர்களா? சோர்ந்து போன ஒரு நிலையில் இருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், என் மகனே, என் மகளே, பலம் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே, நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். யோசுவாவுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார், யோசுவா, நீ போகுமிடமெல்லாம் நான் உன்னோடு கூடவே வருவேன், நீ கலங்காதே, திகையாதே, தைரியமாயிரு, பலம் கொண்டு திடமனதாக இரு என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணினார். அதே போலவே யோசுவாவை ஆண்டவர் நடத்தினாரே, உங்களையும் அவர் நடத்துவார். உடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அவர் நடத்துவார். உடைய குடும்ப வாழ்க்கையை அவர் நடத்துவார். என் அன்புக்குரியவர்களே, எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதிருங்கள், பலம் கொண்டு திடமனதாக இருங்கள். கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா? அதை விட்டுவிடாதிருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றுவார். யோசுவாவை உயர்த்தின கர்த்தர் உங்களையும் அவர் உயர்த்துவார். பலம் கொண்டு திடமனதாக இருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள என் பரமபிதாவே, இந்த மகிமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை பொழுதில் நம்முடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கரம் ஆளுகை செய்யட்டும். என்னென்ன காரியங்களை குறித்து நம்முடைய பிள்ளைகள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, சோர்ந்து போயிருக்கிறார்களோ, என் தேவாதி தேவன் ஒவ்வொருடைய சோர்வுகளை மாற்றி யோசுவாவை தைரியப்படுத்தின என் ஆண்டவர், இந்த வார்த்தையை கொண்டு ஒவ்வொருவரும் தைரியப்படுத்துவதற்காக நன்றி, பலப்படுத்துவதற்காக நன்றி, உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவதற்காக நன்றி, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. இந்த நாள் முழுதும் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் வழி நடத்தும். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் அது ஆளுகைக்கு ஒப்படுக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். God bless you.